பெண்கள் இல்லாத உலகத்திலே ஆண்களின் கதி என்றும் அதோ கதி. அன்பு நேயர்களே, அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண்ணில்லா பூமியினை யாராலும் நினைத்து பார்க்க முடியாது. ஆனால் பெண்கள் அனைவரது வாழ்க்கையும் பாதையெல்லாம் பூவிரித்து வாமகளே என்று அழைக்கும்படியா இருக்கிறது. இந்த கெட்ட உலகத்தில் பெண்களையே பூதக்கண்ணாடி கொண்டு பார்த்த வண்ணம் இருக்கிறது. ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்காதா, அதை ஊதி ஊதி பெரிதுபடுத்திவிட துடிக்கின்றது. மீண்டு எழ முடியாத வண்ணமும் தலை நிமிர்ந்து செல்ல முடியாத வண்ணமும் செய்து விடுகின்றது நல்ல பெண்மக்களை. பெண்களில் அனைவரும் நல்லவர்களா என்றால் இன்றைய காலகட்டத்தில் ஆமாம் என்று உடனே நம்மால் சொல்ல முடியவில்லை. பூ போன்ற மனமுள்ள மகளிருக்குத்தான் வீட்டிலும் வெளியிலும் பூதாகரமான துன்பங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமென்று பெண்மையை பெருமைப்படுத்தி ஒரு கவியும் கெட்ட வெண்கலம் போல விளக்கி கவிழ்த்து எடுக்கும் தன்மை உடையவள் அவர்களை நம்பாதே என்ற பாடலும் எழுதியவர்களின் மனதை நமக்கு நன்கு படம் பிடித்து காட்டுகின்றன. உலகினில் எத்தனை வன்கொடுமைகள் தனக்கு நடந்தாலும் சுட்ட தங்கமாய் ஒளிவிட்டு மீண்டு எழுந்து தன்னைத்தானே விளங்க வைத்து கொண்டு சாதனை புரிந்து விடுகிறார்கள் பெண்மக்கள். வீட்டில் உள்ள பெண்களாய் இருந்தாலும் வேலைக்கு செல்பவர்களாய் இருந்தாலும் வேலை பளு அதிகம்தான். காலை மாலையில் மின்சார ரயிலிலோ பேருந்து நிலையத்திலோ பார்த்தால் பெண்மக்கள் படும்பாடு சொல்லி முடியாது. இதற்கு மேல் இவர்கள் எப்பொழுது வீட்டிற்கு போய் சமைத்து குடும்பத்தாரை கவனிப்பார்களோ என்ற வேதனை நமக்கு வந்துவிடும். மூர்க்கத்தனமான கணவராய் இருந்தால் அடியும் உதையும் வாங்கி கொண்டு மறுநாள் வேலைக்கு ஓடிக்கொண்டு சிரிப்பையே மறந்தவர்களாய் பிள்ளைகளுக்காக ஓடுகின்றார்கள். இப்படிப்பட்ட பெண்களுக்கு பிள்ளைகள்தான் ஆறுதல். அந்த பிள்ளைகளும் வளர்ந்து தகப்பனை விட கொடுமைக்காரர்களாய் மாறும் பொழுது அங்குதான் சுக்குநூறாய் உடைந்து போகிறாள் பெண். ஆக சின்ன சின்னதாய் எதிர்பார்த்து ஏமாந்து போகிறவர்கள்தான் தாய்மார்கள். போகட்டும் போ, அடுத்த வேலையை பார்க்கலாம் என்று இவர்கள் அனுசரிப்பதால் தான் குடும்பம் குலையாமல் இன்றும் இருக்கின்றன. மனைவி இல்லாத கணவர்களையும் தாய் இல்லாத குழந்தைகளையும் கேட்டு பார்த்தால் பெண்ணின் தியாகமும் அன்பும் எப்படிப்பட்டது என்று அவர்கள் சொல்வார்கள். பெண்மையை பழிக்காமல் மதிப்போம். பெரிய சன்மானம் இதுதான் அன்பு நேயர்களே எங்களுக்கு. அதிலும் பெண்களாகி நாமே சக பெண்களை பழிக்காமலும் தூற்றாமலும் இருப்போம். வன்கொடுமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்த வண்ணம் இருப்போம். பெருமைக்கு பெருமை சேர்ப்பவர்கள் நாமத்தான் என்றும் இருப்போம். இதில் சந்தேகமே இல்லை. மீண்டும் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நாள் கழித்துதான் இந்த பதிவை வெளியிடுகிறேன் அன்பு நேயர்களே.